ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய சித்திரை மாதத்திற்கான பலன்களை தாங்க பார்க்க போகிறோம். தமிழ் மாதங்கள் 12ல் முதலாவதாக வரக்கூடியது சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்தினுடைய ராசி பலன்படி பார்த்தோன்னா, கிரகங்களின் ராஜாவாக கருதக்கூடிய சூரிய பகவான் மேசராசிக்கு செல்லக்கூடிய மாதத்தை தான் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இதைத்தான் நம்ம தமிழ் புத்தாண்டாகவும் கடைபிடிச்சிட்டு இருக்கோங்க. சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதியே சூரிய பகவான் மேசராசிக்கு செல்ல போகிறாரு. இப்படி சூரியன் வரக்கூடிய மே மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே மேசராசியில் தாங்க இருப்பார். இந்த நிலையில் பிறக்கக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டானது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை எல்லாம் அள்ளி கொடுக்க போகுது. அந்த வகையில் மேசராசி நேயர்களாகிய உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானுடைய அருளால் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் உச்சக்கட்ட பலன்களை எல்லாம் பெறுவீங்க. நீண்ட காலமாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலக போகுதுங்க. மேலும் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் கூட அனைத்துமே வெற்றிகரமாக நிறைவேற போகுது. உங்களுடைய மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் தாங்க உங்களுடைய உழைப்பும் காணப்பட போகுது. இதனால் வரைக்குமே கடின உழைப்பிற்கான பலன்களானது கிடைக்கல அப்படின்னு நீங்கள் அடைந்திருந்த வருத்தத்திற்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய வருடம் வந்துடுச்சு. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் இருக்கக்கூடிய முதல் மாதமான சித்திரை மாதமே உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரமும் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் அது கிடைக்குங்க. அதே போல் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய மேசமராசி நேயர்களுக்கு திருமண பாக்கியமானது கைகூடி வரும். அதற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகுது. வேலை, தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய அருளால் கண்டிப்பாக வேலையும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அடையுங்க. தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். புதிய பொறுப்புகளால் ஆதாயம் பெற போகிறீங்க. வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டுக்கான வேலை வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். மொத்தத்தில் மேசம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு அற்புதமான பலன்களை எல்லாம் எதிர்பார்க்கலாங்க. எப்படி ராசியை பொறுத்து பலன்களானது மாறுபாடு அடையுதோ அதே போல் நட்சத்திரங்களை பொறுத்தும் பலன்களானது மாறுபாடு அடையும். அந்த வகையில் மேசம் ராசியை உடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த சித்திரை மாதத்தில் அடையக்கூடிய பலன்களை பற்றி இப்போ பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனளிக்கக்கூடிய வகையிலும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்திற்கான பலன்களை தெரிஞ்சுக்கும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக தவிர்க்க முடியும். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். தைரிய பராக்கரிகமான செவ்வாய் பகவான் ஞான மோட்சக்காரகனான கேதுவினுடைய அம்சத்தில் பிறந்து கடவுளின் அருளும் எதையும் சாதிக்கக்கூடிய சக்தியும் கொண்ட இப்படிப்பட்ட உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி செவ்வாயோடு பிறக்கக்கூடிய இந்த மாதம் ரொம்ப யோகமான மாதமாக இருக்குங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் 6வது இடத்துல சஞ்சரிக்கிறாரு. இதனால் உங்களுக்கு செல்வாக்கானது உயரும். தொழில் வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்களில் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட விலகி போகும். அதோடு மட்டும் இல்லாமல் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நலிவுகள் உங்களை விட்டு விடை பெறுங்க. இதுவரையில் ஏதாவது ஒரு சங்கடத்தோடு இருந்து வந்த நிலை எல்லாமே இப்போ மாறப்போகுது. ரொம்பவே ஆரோக்கியமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. எதிரிகளோடு உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய ராசியில் உச்சம் பெறுறதுனால செல்வாக்கானது கண்டிப்பாக உயரும். இதுவரைக்கும் தொழில் வியாபாரம் வாழ்க்கையில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி அரசு வழி முயற்சிகள் அனைத்தும் ஆதாயத்தையும் எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கானது உயரும். குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகப் போகுது. வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீருங்க. சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கூட ஏற்படலாம். மேலும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடந்தேறும். வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் அனைத்தும் சேரும். அதே போல மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறையானது அதிகரிக்கும்.
இந்த முறை உங்களுடைய அதிர்ஷ்டகரமான நாட்களாக ஏப்ரல் மாதம் 16, 18, 25, மே 7, 9 ஆகிய தேதிகள் வந்து காணப்படுதுங்க. உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி அமைந்துள்ளது. உங்களுக்கு உடைய எளிமையான பரிகாரமாக ராஜராஜேஸ்வரியை நீங்கள் வழிபட்டு வாங்க, வாழ்க்கை வளமாகும். பரணி நட்சத்திரத்தை உடைய மேசராசி என்பவர்களுக்கு சகோதர தைரிய வீர காரகரான செவ்வாய் பகவான், அதிர்ஷ்ட காரகரான சுக்கிரனுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த டைமில் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான எப்போதுமே அக்கறையானது இருக்கும். மற்றவர்களுக்கு தங்களுடைய தலைமை தாங்கி வழிநடத்தி செல்வதில் முதன்மையானவராக நீங்கள் இருப்பீங்க. சித்திரை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமானது கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் மாதம் முழுவதுமே உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாரு. அதாவது வருமானத்தை அதிகரிப்பார், பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் அதிகரித்து கொடுப்பாரு. மாதத்தினுடைய பிற்பகுதியில் குரு பகவான் தனஸ்தானத்திற்கு போகிறதுனால இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் கூட விலகி போகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். தொழில் துவங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். வெளிநாட்டிற்கு செல்வதற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்று கொடுக்குங்க. வம்பு வழக்குகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுது. பணிபுரியக்கூடிய இடத்துல செல்வாக்கானது அதிகரிக்கும். குடும்பத்தில் உடல்நிலையில் இருந்து வந்த அச்சங்களானது விலகி போகுது. திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். சிலருக்கு புதிய வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பொறுப்பு, பதவி போன்றவை எல்லாம் வந்து சேரும். விவசாயிகளே, உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும். அதற்குரிய ஆதாயத்தையும் கண்டிப்பாக பெறுவீங்க. கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடியும். பெண்கள் நிலையில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகி முன்னேற்றங்களானது ஏற்படும். சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். பணியில் இருந்து வந்த நெருக்கடிகள் கூட விலகி எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவை எல்லாம் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கூடுதல் அக்கறை செலுத்துவது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களாக ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி காணப்படுது. அதிர்ஷ்டகரமான நாட்களாக ஏப்ரல் 15, 18, 24, 27, மே 9 மற்றும் 6 ஆகியவை காணப்படுது. உங்களுடைய பரிகாரமாக தட்சிணாமூர்த்தியை முல்லைப்பூ சாத்தி நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். கார்த்திகை 1ஆம் பாதத்தை உடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய செல்வாக்கு எப்போதும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மற்றவர்களுக்கு தலைமை தாங்கிடக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. பிறக்கக்கூடிய சித்திரை மாதம் உங்களுடைய ராசிநாதன் நட்சத்திரத்திற்குள்ள உச்சம் பெறுவதால் இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகி போகும். பணியில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவையெல்லாம் ஏற்படும். அதிகார பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால எதிர்ப்புகள் எல்லாம் விலகி செல்வாக்கானது அதிகரிக்கும். வழக்கு விவகாரத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளானது கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி வாழ்க்கை துணையோட இணக்கமான சூழ்நிலையானது உங்களுக்கு ஏற்படுங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கானது அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். தொழிலில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகி லாபம் அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட்டு தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியுங்க. அரசாங்கத்தில் இருந்து வந்த எதிர்பார்த்த அனுமதி கண்டிப்பாக கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பாக்கியமானது ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்படும். கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே நடைபெறுங்க. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த வேலை அமையும். குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள், ஆசிரியர்களுடைய ஆலோசனையை ஏற்று செயல்படுவது இந்த மாதம் உங்களுக்கு நல்லது. மேலும் இந்த சித்திரை மாதத்தில் கார்த்திகை மாதம் 1ஆம் பாதத்தை உடையவங்க உடல் நலனில் அக்கறை செலுத்திக்கோங்க. அது உங்களுக்கு நன்மை அளிக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை போன்றவை எல்லாமே கிடைக்க போகுது. உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களாக ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி காணப்படுகின்றது. அதிர்ஷ்டகரமான நாட்களாக ஏப்ரல் 18, 19, 27, 28, மே 1, 9, 10 ஆகிய நாட்கள் காணப்படுகின்றது. மேலும் உங்களுடைய பரிகாரமாக சூரிய பகவானை நீங்கள் வணங்கி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாங்க. என்ன நண்பர்களே, இந்த ஒரு பதிவின் மூலமாக சித்திரை மாதம் 1ஆம் தேதியில் என்னென்ன பலன்களை எல்லாம் மேசராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றியும், மேலும் சித்திரை மாதத்தில் மேசராசியை உடைய கார்த்திகை நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன பலன்களை அடைய போகிறாங்க,
உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.